ஹாய்ங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கிறது ஒரு 2 BHK அப்பார்ட்மெண்ட்டுங்க. சாய்பாபா காலனிக்கு ரொம்ப நியர்பை சரவணா நகரில் இந்த அப்பார்ட்மெண்ட் அமைஞ்சிருக்குங்க. வடக்கு பார்த்த வாசல் வச்சு பிளான் பண்ணி இதை கட்டியிருக்காங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சிட்டி லிமிட்டுக்குள்ளே ஒரு லோ பட்ஜெட்டில் வீடு வேணும் அது மாதிரி இருந்தால் சொல்லுங்கன்னு. நிறைய பேர் இண்டிவிஜுவல் வீடாக கேட்குறீங்க. இண்டிவிஜுவல் வீடு இந்த பட்ஜெட்டுக்கு நம்ம கொண்டுட்டு வர்றது இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்டுகளே நம்ம கொண்டுட்டு வந்துட்டுருக்குறோம். ஆனால் 2 BHK அப்பார்ட்மெண்ட்டு வடக்கு பார்த்து இவ்வளவு நல்ல ஸ்கொயர் ஃபீட்டோடு இந்த ரேட்டுக்கு கிடைக்கிறது உண்மையிலுமே ஒரு பெனிஃபிட்னு தான் நான் சொல்லுவேன். ஜென் செட் இருக்குங்க, 24 ஹவர்ஸ் நம்ம பவர் பேக்கப் இருக்குது, இண்டிவிஜுவல் கார் பார்க் இருக்குது, நல்ல ஒரு மெயினான லொக்கேஷனில் மெயின் ரோட்டு மேலேயும் அமைஞ்சிருக்கு. இது எல்லாமும் இந்த அப்பார்ட்மெண்ட்டோட தனி ப்ளஸ்ஸுங்க. வாடகைக்கு விட்டோம்னாலுமே கூட ஒரு நல்ல வாடகை வர்ற மாதிரியான ஒரு லொக்கேஷன் தான் இது. இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக வீடு தேடுறவங்களாகட்டும், இல்லை இண்டிவிஜுவல் பர்பஸ்க்காக வீடு தேடுறவங்களாகட்டும், இப்படி எல்லாருக்குமே இது சூட் ஆகிற மாதிரியான ஒரு வீடு தான். வாங்க அந்த வீடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத உள்ளே போய் பார்க்கலாம். வீட்டோட என்ட்ரன்ஸுங்க. வீட்டுக்கு ரெடிமேட் டோர் போட்டிருக்காங்க. வடக்கு பார்த்த வாசலாக தலைவாசல் அமைஞ்சிருக்குங்க. உள்ளே என்ட்ரானதும் ஒரு பெரிய ஹால் இருக்குது. ஹாலோட சைஸுன்னு பார்த்தீங்கன்னா 11க்கு 21 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. ஹாலில் இருந்து வெளியில் வர்றது மாதிரி ஒரு பால்கனி கொடுத்துருக்குறாங்க. 10க்கு 6 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. ஹால்லேருந்து ரைட்டில் பார்க்கும்போது ஒரு கிச்சன் கொடுத்துருக்குறாங்க. கிச்சனோட அளவும் 10க்கு 6 அப்படிங்கிற அளவுலேயே அமைஞ்சிருக்கு. கிச்சனுக்கு சிம்பிளான ஒரு கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. சிமினி போட்டிருக்கிறாங்க. ரொம்ப சிம்பிளாக நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. இது வரைக்கும் மெயின்டெனன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. லெஃப்ட் சைடில் ஒரு பெட்ரூம் இருக்குங்க. 10க்கு 10 அப்படிங்கிற அளவில் இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. பெட்ரூமில் கபோர்டும் இருக்கும், லாஃப்ட்டும் கவர் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு அட்டாச்டு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. பாத்ரூமோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 6க்கு 4 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. பூஜா யூனிட்டை ரெடிமேட் பூஜா யூனிட்டாக கொடுத்துருக்காங்க. ஹால்லேயே அதை கொடுத்துருக்காங்க. இது இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூமுங்க. 10க்கு 16 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூம்லையும் லாஃப்ட் கவர் பண்ணியிருக்காங்க, கபோர்டு ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. 10க்கு 16 அப்படிங்கிற அளவில் மாஸ்டர் பெட்ரூமாக இது அமைஞ்சிருக்கு. ஆறுக்கு 6 அப்படிங்கிற அளவில் ஒரு பாத்ரூமும் கொஞ்சம் பெரிய சைஸாக கொடுத்துருக்குறாங்க.
லிஃப்ட் வசதி இருக்குங்க. கரண்ட் இல்லாமல் ஆஃப் ஆச்சுன்னா கூட ஜென்செட்டில் ஒர்க் ஆகுற மாதிரி அந்த லிஃப்ட்டை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒரு சின்னதாக ஒரு வாக்கிங் போகிற இடம் மாதிரி ஒரு சின்ன பார்க் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. நம்ம பார்த்துருக்குற இந்த வீட்டுக்கு இண்டிவிஜுவல் கார் பார்க்கிங் இருக்குங்க. டோட்டலாகவே இந்த ஃப்ளோக்கில் இருக்கிறது மொத்தம் 28 வீடு தான் இருக்குது. இந்த கார் பார்க்கிங் தான். இப்போ பார்க்கிங்கை மட்டும் ரெண்ட்டுக்கு கொடுத்துருக்கிறதுனால அதில் வேற ஒருத்தவங்க பார்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்பார்ட்மெண்ட்டுக்காக தனியாகவே டிரான்ஸ்ஃபார்ம் போட்டிருக்காங்க. செக்யூரிட்டி வசதி இருக்குது. சின்னதாக ஒரு விநாயகர் இருக்கார். ஒரு ரிட்டையர்மெண்ட் லைஃபுக்கு ஆகட்டும் இல்லை ஓன் பர்பஸ் ஆகட்டும் எல்லாத்துக்குமே ஒரு யூஸ் ஆகிற மாதிரியான ஒரு ஏரியானே நம்ம அதை சொல்ல முடியும். நல்ல ரெசிடென்சியல் ஏரியா. நீங்கள் பார்த்த இந்த வீடு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பில்டிங்கோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 950 ஸ்கொயர் ஃபீட் சொல்லியிருக்காங்க. இதுக்காக ஃபியூச்சரில் அவங்களுக்கு கிடைக்கிற யூடிஎஸோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 425 ஸ்கொயர் ஃபீட் கிடைக்குதுங்க. ஒரு சென்ட்டுக்கு கொஞ்சம் கம்மியாக கொடுக்குறாங்க. இது 3rd ஃப்ளோர்லேயே அமைஞ்சிருக்குங்க. வடக்கு பார்த்த அப்பார்ட்மெண்ட்டு, வடக்கு வாசலாகவே அமைஞ்சிருக்கு. இது வரைக்கும் பில்டிங் ரொம்ப நல்ல கண்டிஷனில் ரொம்ப நல்லா இருக்குது. லிஃப்ட் இருக்குது. இண்டிவிஜுவல் கார் பார்க்கிங்கும் இருக்குங்க. பேசிக்கான அம்யூனிட்டிஸ் எல்லாமே இருக்குது. சாய்பாபா காலனியில் சரவணா நகர்லேயே இருக்குங்க. நல்ல ஒரு மெயினான ஏரியாவில் நல்ல ஒரு பீக்கான ஏரியாவுக்குள்ளே இந்த வீடு இன்றைக்கி சேல்ஸுக்கு வந்திருக்கு. இது ஒரு 12 வருஷம் பழமையான வீடு தான். இதை தான் இன்றைக்கி ரீசேலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இதில் உள்ள ஒர்க்குகள் எல்லாமே அவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. 12 வருஷம் ஆனதுனால ஒரு சின்ன சின்ன ஒர்க்குகள் இருந்தது எல்லாமே அவங்க சரி பண்ணி ரீஒர்க் எல்லாமே பண்ணி இப்போ ஒரு புது பொலிவோட ஒரு புது அப்பார்ட்மெண்ட் மாதிரி தான் அவங்க நமக்கு கொடுக்க போகிறாங்க. இந்த பில்டிங்காக ஓனர் கேட்டிருக்கிற விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48 லட்ச ரூபா கேட்டிருக்கிறாங்க. இது ஃபைனல் ப்ரைஸ்ன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. நேரடியாக உட்காந்து பேசணுன்னா ஏதோ ஒரு சின்ன அமௌண்ட்டை வேணால் குறைக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம். இந்த வீடை பற்றின மேலும் தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கொடுத்துருக்குற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது மாதிரியான அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை வந்து சேர மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் தவறாமல் நம்ம சேனலை நீங்கள் அணுகலாம். இதே போல் மற்றும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.